படிக்கலாம், இதுக்கு மேலயும் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ 1831 அந்த அழகா சிக் பண்ணிருக்கீங்களாப்பா, நல்லா இருக்க. எது 1831 உங்க தமிழ்ல தீய கொண்டுதான் வைக்கணும் போ. லாஸ்ட் ஒன் இஸ் நாட் இன்ஸ்கிரிப்டட். என்ன நடக்க போகுது? பிராங்க் சொன்னீங்கன்னா கொன்றுவேன். பாவப்படாடா சை. சே, நான் கூட வேற எதிர்பார்த்தேங்க. ஆனால் பரவாயில்ல, காமெடி பரவாயில்ல. நான் அவங்க பாவம். சரி விடுங்க, பாவம். விட்டுருவா விட்டுறா. எதுக்கு எதெல்லாம் மேட்ச் பண்ணிட்டு இருக்கியா? ஆனால் நல்லா செட் ஆகுதுப்பா. மைனே சபா நீ சாப்பிடு சாப்பிடு. என்ன கேக் வந்திருக்கான்னு தெரியலையே. ஐயோ ஆபத்து படுங்கடா. சித்தப்பா வந்ததுக்கு இப்படி பயப்படுறாரு. ஸ்வீட்டு என்னடா விசேஷம்? ஸ்வீட்லாம் மைனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அடடே, ரொம்ப சந்தோஷம். பாவமாவே அவர் என்ன பண்ணுவாரு? ஏன்னா அது வேற விஷயம், நீ சொல்லு. இன்னைக்கு காலையில இருந்து எனக்கும் என் மைனுக்கும் ஒரே சண்டை. ஏண்டா? வயசாயிடுச்சு, வேலையை விட்டுருங்க, நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன்றாயா. ஆளை விடுறா, நான் பேருது. உங்க பையனுக்கு வேலை கிடைச்சா நீங்க உங்க இடத்த வச்சுக்கோங்கப்பா. இதை பெருமைக்காண்டி சொல்ல வரீங்களா, இல்லாட்டி எங்களை அடிச்சு கொள்ளதுக்காண்டி சொல்ல வரீங்களா? எதுக்குதான் நீங்க சொல்ல வரீங்க? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு, என்ன பிரச்சனை? என் உசுர் வேணுமா? ஜஸ்ட் ஒரு காலைல சொல்லுங்க. நீங்க இல்லை, நீங்க சொல்லவே வேண்டாம். அவங்க உனக்கு பையனுக்கு வேலை கிடைச்சாடா கிடைக்கிறடா. எங்க வீட்டில் எனக்கு அறுப்பு விடுதுல. சரி, எல்லாரும் இப்படி தான் இருக்கானு கேட்டியா? நல்ல இடமா காஸ்ட்லியான இடமா? காஸ்ட்லியான இடம். ஓகே, காஸ்ட்லியான இடத்துக்கு அவர் ஏன் கூட்டு போகல? சிக்கனமா இருக்கணும். நல்லது தானே. அதை எனக்கு அப்பா அப்படி வளர்க்கலையே. ஏன் சிக்கனமா அவர் இருக்கிறாரு? குடும்பத்துக்காக. உங்களுக்கு சொத்து வேணுமா வேணாமா உங்க பிள்ளைங்களுக்கு? கண்டிப்பா வேணும் சார். அப்ப சிக்கனமா இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். அப்ப சின்ன ஹோட்டலுக்கு போகணுமா பெரிய ஹோட்டலுக்கு போகணுமா? ஹோட்டலுக்கு போக வேண்டாம். இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கல. ஹோட்டலுக்கே போயிட்டா சார், எனக்கு எதுவுமே வேண்டாம் சார். நான் கூட இல்லை, சின்ன ஹோட்டலுக்கு போனா போதும் சொல்லுவாங்க நினச்சோம்ல. ஹோட்டலே வேண்டாம் சொன்னது இதெல்லாம் சிரிப்பு அடக்க முடியல. நகைச்சுவை அந்த பேர் யார் வச்சிருக்கா? இந்த வீடியோல தான் நகைச்சுவை இல்லை, பேர்லயே சொல்லிட்டோம். பெருந்தன்மையா வந்து ரொம்ப ஓப்பனா எல்லாத்தையும் வந்துட்டு பேசுறது இருக்கு இல்லையா? நீங்க சொன்னா அது எனக்கு அசிங்கம் இல்லை. நானே என்ன ஸ்பாட்ல அடிச்சாரு. யாராவது வந்துட்டு என்னப்பா நீங்க நகைச்சுவை தான் இருக்கு, ஒன்னும் பெருசாலாம் அது எங்களுக்கே தெரியும் போடா. ஏதாவது ஒரு வீடியோ பண்ணி முடிச்சுட்டு நல்லா இருக்குன்னு எடுத்தோம், எங்கடா சிரிப்பே இல்லை, நமக்கே சிரிப்பு. எல்லா வீடியோ சரி, உங்களுக்கு படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேற என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி கப்புள் பிளாக்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ்லாம் இருக்கா? ஏன்? நாங்க லோகேஷ் கனகராஜ் ஃபேன். நாங்க வீடியோ எடுக்கும் போதே சொன்னாரு கண்டிப்பா 6 மில்லியன் போகட்டு. அது வந்து 1 மில்லியன் கூட போல. அது என்னன்னா வந்து டிமார்ட்ல வந்து நாங்க ஷாப்பிங் பண்ணிருந்தோம். ஒருத்தர் வந்து ப்ரோ இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலயும் நீங்க தான், நேர்லயும் நாங்க தான். நார்மல் டைம்ல ஜாலியா உட்காந்து ஒரு கான்வர்சேஷன்லாம் இப்போ நீங்க 3 பேர் பேசுறீங்கன்னா என்ன டாபிக் பத்தி பேசுவீங்க அதிகமா? அது சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. பர்சனல் என்ன வேணா பேசுவோம், எல்லாமே பேசுவோம். ஏய் ஆத்தா, வெளியெடுப்பதற்கு ஆட்கள் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் உள்ளே இல்லை, பிணை எடுப்பதாக கூறினாய். இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, உங்க ஸ்டைல் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுப்பீங்க? நீங்க என்ன பண்ணிட்டீங்க இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. ஏய், டைமிங்கில் எப்படி பேசுறது பத்தியா? செமையா பேசுறாருல. உங்க வீடியோஸ் மட்டும் தான் எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்க லைஃபாவே இப்படி தான் இருக்காங்க. எது கேட்டாலும் குதிரக்கமா தான் ஆன்சர் பண்றாங்க. என்னங்க சொல்றீங்க? திருச்சி ஏர்போர்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சந்தானத்துக்கு செலை வச்சிருக்காங்களாம். நம்ப முடியுதா? நம்பலாம் பாருங்க. யார் யார் பாத்திருக்கீங்க பாக்கலாம்ங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆமால ஒண்ணு சந்தன மாதிரி தான் இருக்கு. இது யாரும் தெரியலையே, தெரியாம வீடியோ போடக்கூடாது. ஆனா பார்க்க சந்தனமா தான் இருக்கு.
சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, இது யாருன்னே தெரியல. எவன்டா எனக்கு தெரியல. படிக்கல, கமெண்ட் பண்ணுங்க யாரு. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நல்லாவே இல்லை இவ்வளோ போய் நல்லா இருக்கான்றீங்க. 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 நல்லாவே இல்லை நல்லாவே இல்லை நல்லாவே இல்லை இவ்வளோ போய் நல்லா இருக்கான்றீங்க. 3 தடவை நல்லாவே இல்லைங்கிறது வேற லெவல்ல. பார்வை கலைச்சது. என்ன பண்ணுகிறேன்? இத என்ன பெத்த தாய் இத காட்டுறது ஒரு விட மாட்டேன். பணிய கீழ அழுகாடி என்ன அடிப்ப. எங்க அம்மா வட்டம், எங்க அம்மா ஏய் எங்க அம்மா வட்டம், எங்க அம்மா சொல்றேன் கிளம்பு. என்ன குறைய கிளிக்காக இல்ல இப்பெல்லாம் அடி ஒய்ஃபு கொடுறப்பெல்லாம் மாத்தி புருஷனு கொடுதா. இல்லை அவன் அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. என் ஃப்ரெண்டு வேற 2 நாள் சொல்லிட்டு இருக்கான். நமக்கு என்னைக்குள்ள போதோ தெரியல. என்னப்பா பாக்குறீங்க? இல்ல மருமக சுட்ட இட்லியில இருக்கிற ஓட்டையெல்லாம் வீட்லயே போட்டதா இல்ல லேட்டர் கொடுத்து போட்டதான்னு யோசிக்கிறேன். இவ்வளவு ஓட்டை இருந்ததுனாக்க மொத்தமா சட்னி சாம்பார்லாம் லீக் ஆயிடாது. அங்கிள் இடியாப்பம் எப்படி இருக்கு? அது இடியாப்பமா? சொல்லவே இல்ல. நான் கூட இட்லியை டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க பார்த்தா இடியாப்பா சொல்லவே இல்லை. இது கூட பரவாயில்ல. எங்க வீட்டுல இடியாப்பம் இட்லி மாதிரி தான் இருக்கும். போ மம்மி, சாரி மம்மி, பாத்துறாத, பார்த்து அடிப்பேன். दोस्तों हम तुम्हें दिखा रहे हैं, देखो स्कूल नहीं जा रहा था, என்ன இப்படி தூக்கிட்டு போறீங்க? आपको लेकर அவனே அழகா சுருட்டு இருக்கான் வரல. எப்படி ஸ்கூல் ட்ரெஸ் எப்படி போட்டாங்க தெரியலையே. சரி, இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்துட்டீங்க, அங்க வச்சு எப்படியோ உள்ள போவான். அவனை எப்படி அதுல இருந்து பிரிச்சு எடுப்பீங்க? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? யார் எடுப்பா? பதட்டப்படாத. இது நீங்க வீட்டுல வச்சு எப்படி இருக்கலாமே. ஆனா ஒரு மாதிரி சுருட்டு கிடக்காம அவன். ஸ்கூல் ட்ரெஸ் எப்படி போட்டாங்கன்னு தெரியலையே. கட்லோடு தூக்கிட்டாங்களே, தூக்கிட்டு இருக்கும் அப்படி தூக்கிட்டாங்களோ. தாங்க மாட்டீங்க. இது என்னன்னு தெரியா? தாங்க மாட்டீங்க. உங்க பொண்ணுக்கு வெளியெல்லாம் மாப்பிள்ளை தேடுறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்புறம் நாங்க வீட்டு உள்ளேவா தேடுவாங்க? இல்லங்க, உங்க பொண்ணும் என் பையனும் லவ் பண்றாங்க. அதான் பேசி முடிச்சிடலான்னு. என் பொண்ணும் சொன்னாங்க, கண்ட நாய்க்கெல்லாம் தர முடியாது, விசாரிச்சுட்டு தான் கொடுப்பேன்ட்டு. என் பையனும் சொன்னாங்க, அந்த ஆளு லூஸ் மாதிரி பேசுவான், கம்மன் இருமான்ட்டு. ஆனா நீங்க நல்லா தெளிவா தான் பேசுறீங்க. என்ன தம்பி? சார் அப்படிலாம் இல்லை சார். ஏமா இப்படிலாம் பேசுறேன்? அப்புறம் நான் வந்தாலும் மயிர் மாதிரி பேசுறோம். சரி, காஃபி குடிங்க சார். காஃபி சூப்பரா இருக்கு சார். மஞ்சள் தண்ணி மாதிரி இதை போய் நல்லா இருக்குதுன்ற வீட்டுல போட்ட போட ஆட்டு நொட்டாங்களா? என்னமா பேசுறீங்க? புரியல. நாங்க பேசுற பாஷையே புரியலையே. எங்க லைஃப் எப்படி புரியுதுன்னு நீங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்றீங்க? ஓ, இதை ஏமா இப்ப சொல்ற? சாரிப்பா, நேத்து வடச்சனை பாத்துட்டேன், அதான் தெரியாம. பொண்ணு நல்லா அழகா லட்சணமா இருக்காளுங்க. அது என் பையங்க. என்னங்க சொல்றீங்க? பையனா? செட் ஆகுதுன்னா சேவ் பண்ணாதப்பா, கன்ஃபியூஸ் ஆகுதுல. இந்த காலத்து பசங்களே இப்படிதாங்க. சரி, அது இருக்கட்டும். தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ படிச்சிருக்கேன் சார். பிஇ அப்பா வேலை இல்ல? ஆமா சார், வேலை தேடிட்டு இருக்கேன் சார். சீக்கிரமே கிடைச்சிடும் சார். சீக்கிரமே கிடைக்கிறதுக்கு அது என்ன ஊலையா? வேலைப்பா. உங்க பையன் எப்படிங்க என் பொண்ணை நல்லா பாத்துப்பா நான் நம்புறது? உங்க பொண்டாட்டி எவனா ஒரு மாசம் அனுப்பிச்சு விடுங்க, எப்படி பாத்துக்கோங்க. ஓ எந்திரிமா, நானும் வந்து இருந்து பாத்துக்கிறேன். லூஸ் மாதிரி பேசுங்க. தயவு செய்து அமைதியா இருமா. சார் 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 உட்காருங்க சார், பேசிக்கலாம் சார். ஏய் சீ, வெளியே போடா. நான் சாவர வரைக்கும் என் பொண்ணு கிடையாதுடா. லாஸ்ட்டுக்கு ஒரு பர்சனல் என்னது எட்டி மிதிச்சிட்டாங்க. மிதியா பார்க்கணும், சரியான மிதி. கொஞ்சம் நல்ல வேலை கொஞ்சம் ஏந்தி மிதிச்சாங்க. கொஞ்சம் இறக்கி மிதிந்தா என்ன ஆயிருக்கும்? மூடிட்டனே, இல்லன்னா வெளியே வந்து விழுந்திருக்குமே. ஸ்கேம் இன் இந்தியா. இந்தியால ஸ்கேமா? சொல்லவே இல்ல. Oh wow, what is this man selling on his head? Yes, can I have one? Yes, yeah, egg piece. Okay, 1 piece. Let's go for this one. This one looks colorful. Yes. அப்பள பொரி தானே? Oh wow, thank you, sir. Thank you. Very strong man. You're skilled. How much is the bag? Cheap rate. How much? 550. 550? No. Your price. Okay, thank you, sir. Thank you. Thank you. Hello. How much is the price? 550.
No, give me honest price. Honest price. 500. No. No. How much final? Final 400. No. Okay. No. No. Bye. Bye. 200. என்ன பாதிக்கு பாதி குறைச்சிட்டாரு. 200 550 இருக்கு, 200 அங்க இருக்கு. You went from 550 to 200. 200? No. Too much. பாதி கீழே வந்துட்டார்ல. 150. How much? 150. No. 150. No. Bye. 150 நோ சொல்லிட்டாரு. 100. How much? 100. No. Bye. Bye. Thank you. சிரிக்கார்ல அவரு. 50 rupees. Okay, 50 rupees. 550 இருந்து 50 வரை கொட்டார்ல. சூப்பர்ண்ணே, எப்படி உங்களால முடியுது? முடியும், என்னால முடியும் எனக்கு. எப்படின்னு சொல்லுங்கண்ணே. உண்மையாவே பேக் ரேட்ல என்னல எனக்கு புரியல. உண்மையாவே ரொம்ப சீப்பா செஞ்சு அவ்வளோ குட்டி விற்கான்லா, இல்லாட்டி வேணுக்குனே ஒரு குறைச்சாரா? என்ன இப்படி ஸ்கேம் பண்றீங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னடா இப்படி பண்றீங்க? ஹாப்பி தீபாவளி ப்ரோ. தம்பி குழந்தை அழுகுதுப்பா, கொஞ்சம் அங்கிட்டு போய் வெடி வெடிங்க. குழந்தை அழுதுனா தொட்டில போட்டு ஆட்டுங்க ப்ரோ. ஒண்ணும் இல்லம்மா. ஹாப்பி தீபாவளி ப்ரோ. தம்பி சொன்னா புரியலையா? கொஞ்சம் தள்ளி போய் வெடிங்கப்பா. வெடி வெடிச்சுதான் செய்வோம். டேய், தீபாவளினா வெடி வெடிப்போம். போடா அங்கிட்டு. மழைனா இடிக்கும், தீபாவளினா வெடிக்கும். சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன இருக்கு தீபாவளில வெடிக்கும். தீபாவளினா வெடி வெடிக்கதான் செய்வோம். அப்புறம் எதுக்கு வந்து நாங்க வெடி வாங்குறோம்? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, வெடி வெடிக்கிறது. எதற்கு நான் கொடுக்க வேண்டும் வெடி? நான் போடுவேன் பாரு இப்ப வெடி. நல்ல சம்மந்தம் எல்லாம் பேசுறாரு. 5 years இதாண்டா பழிக்கு பழி. வணக்கம் தம்பி. குழந்தை தூங்குதா? அட்வான்ஸ் கொடு. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏண்டா கொடுக்கணும் வெடி? அதே டைலாக். சொன்னீங்க எனக்கு புரியல. இப்பதானே அதோட அருமை தெரியுது. மழைனா இடிக்கும், வெடினா வெடிக்கும். அது வெடிக்கும்டா. ஹாப்பி தீபாவளிடா. ஹாப்பி தீபாவளி. வாட் மாசா இருக்கப்பா. இது நல்லா இருக்காடா. ட்ரை பண்ணி பாப்போம் ஃபியூச்சர்ல. ஏம்பா நீ வேற கம்முன்னு இருக்க மாட்டா? நீ நிஜமா கிறிஸ்டினா இல்லையாங்கிறத வெளியில உள்ள மக்கள் உன் பேரை வச்சு கண்டுபிடிக்க கூடாது, உன் வாழ்க்கையை வச்சு கண்டுபிடிக்கணும். நீ போடுற சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்க கூடாது. ஒன்னே விடுவேன். பிசாசு. கிறிஸ்தவன் எங்க இருக்கானோ பக்கத்து வீட்டு ராமசாமி பாதி வயசுல செத்து போயிடுறான். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கார். ஆனா இவருக்கு ரொம்ப நக்கல்ல. நக்கல்யா அவனுக்கு? அன்னைக்கு ஒரு வீட்டுல, ஆண்டவரே பக்கத்து வீட்டு ராமசாமி மாமாவுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அந்த இருதய வலி மறைந்து ஒரு புதிய இருதயத்தை கொடும் ஆண்டவரை சொல்லிக்கிட்டு நாட்டு ராத்திரி ஃபுல்லா ஜெபம். அந்த ராமசாமி மாமாவுக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரமாண்டவரே ஒரு பெந்தைக்கோஸ்தே குடும்பம் பண்ண ஜெபத்தினுடைய வாயிலாக அடுத்த நாள் காலையிலே மாமாவுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஷாமியானா கட்டி இருக்கிறார்கள். மாமாவுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஷாமியானா ஏன் கட்டி இருக்கிறாங்க? ஏன் பந்தல் போட்டிருக்கிறாங்க? மாமா போயிட்டாரு. ஏன் பந்தல் போட்டுக்குது? மாமா போயிட்டார். மாமா போயிட்டாரா? எங்க போயிட்டார்? நிரந்தரமா போயிட்டார். அவர் பல்லவத்து தான் போயிருப்பார். ஏன்னா இவர் ஜோம் பண்ணிருக்காருல்ல. அங்க போய் பார்த்தா மாமாவுக்கு நெத்தியில ரவுண்டா துட்டு வச்சிருக்காங்க. உன் சத்த எப்ப போனாருன்னு கேட்டா, நடு ராத்திரியில புதிய இருதயத்தை கொடுன்னு கத்துனியே அப்ப போனாருடா. அந்த ராமசாமி மாமாவுக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரமாண்டவரே ஒரு இவர் பாஸ்டர் இல்ல, ஸ்டாண்ட் அப் காமெடியன் இல்ல. என்ன அருமையா காமெடி பண்றாப்ல. இவருக்கு நக்கல் அதிகம் கட்டி எவ்வளவு தைரியமா பேசுறாரு. பரவாயில்லையா? மாடு மாடு எனம், ஆடு ஆடு எனம், மனுஷன் மனுஷன் எனம், சாதி சாதி எனம் தான் சார்.
அதுல மாறினா குழப்பங்கள் வரும். ஒரே ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். ஓகே, இப்ப நீங்க என்ன ஜாதி எனக்கு தெரியாது. சரி, ஓகே, உங்க ஜாதியை சார்ந்த யாரோ ஒருத்தங்க இருக்கான். சரி, கண்டுபிடிங்க பாப்போம். சாபா, சரியான கேள்வி. கண்டுபிடிங்க. இனம் தானே, இனத்தை பார்த்தா கண்டுபிடிக்கணும்ல, கண்டுபிடிங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். மீச திணறுது. அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. ஆடு ஆடினமா, மாடு மாடினமா. கரெக்ட் தான். இப்போ ஒரு கூட்டத்தில் ஆட்டி மாட்டி சேர்த்துட்டு நம்ம நீ தனித்தனியாக பிரிச்சிடலாம். மனுஷனில் என்ன ஜாதி? வெறும் மனுஷ ஜாதி மட்டும்தான். மனுஷங்கள ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? எல்லாரும் ஒன்று தான். இதில் பிரிவினையாக கொண்டு இந்த மாதிரி இன்னும் தற்கொலைகள் இருக்குதாம செய்கிறானுங்க. நம்ம தான் ஜாதி மதம்லாம் இன்னும் யாரும் பார்க்கல நினைச்சிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிறைய இடத்துல இது நடந்துட்டு தான் இருக்கு. சார் இவனை என்ன பண்ண சார்? இருங்க. என்ன இதுன்னு பேசக்கூட இல்லை, ஆனால் நல்லா புரியுது. ஆனால் உண்மையாக இதான் பார்த்தீங்களா? அதாவது ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போயிட்டோம்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க தர சேலரிக்கு. வீட்டில் புளியாக இருப்பாங்க, ஆனால் வெளியே எலியாக தான் இருந்தாகணும். இல்லை நான் வெளியும் புளியாக தான் இருப்பேன்னு நினச்சோம்னா நம்ம பின்னாடி நம்ம ஃபேமிலி இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலியை மீறி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள பார்க்கணும். அது அழகாக காமிச்சிருந்தான். ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நமக்கு பிள்ளை இருக்குது, நம்ம பேரண்ட்ஸை பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு சேலரி வேணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வேலைக்கு போகணும். அவங்க சொல்கிறலாம் கேட்டு தான் ஆகணும். இதுதான் நம்ம சொசைட்டியில் இருக்க உண்மை. பட் அது நம்ம குறையும் சொல்ல முடியாது. எல்லாராலையும் சேலரியும் நல்லா வாங்கவும் முடியாது. இப்போ என்னதான் இதெல்லாம் யார்டா அவன்கிட்ட கேட்டா? யார்டாடி அதை எதுக்கு சொன்னோன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இன்னுமே தினக்கூலி மாத சம்பளத்துக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அதை நான் தப்பு சொல்ல. பட் அவங்க வந்து வாங்குகிற சம்பளம் அவங்க செலவுக்கே போயிடுது. திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் நமக்கு இருக்கணும். நான் அனுபவத்தில் சொல்கிறேன். பெரிய அனுபவம் இல்லை, எனக்கு ஒரு சில பிரச்சனை நடந்திருக்கு, அதனால சொல்கிறேன். சேவிங்ஸ் இல்லைன்னா அந்த டைம் கடை வாங்குவோம். கடை வாங்கிட்டால் வாழ்க்கை மொத்தமாக முடிஞ்சிடும். நம்ம அதே சம்பளத்தை தான் வேலைக்கு போவோம். மாதம் 15,000 சம்பளத்து தான் போவோம். 15,000 கரெக்டாக நம்ம செலவுக்கு இருக்கும். நம்ம திடீர்னு ஒரு எமர்ஜென்சினால நம்ம கடை வாங்கிட்டோம், 1 லட்சம் வாங்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, லைஃப் காலி. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்க செத்துடலான்னு தோணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு சேவ் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கல என்ன பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? டாட்டா பாய் பாய். அவ்வளோதான்ப்பா.